ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழகத்தில் மீண்டும் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன், அதாவது தமிழ்நாடு மின்சாரத்துறை ஒழுங்குமுறை ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஜூலை 2024, அதாவது நேற்று தான் வெளியிட்டிருக்காங்க. அதே போல் இந்த நடைமுறை எப்போ அமலுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஃப்ரம் 1 ஜூலை 2024. சரிங்களா? இந்த மாதம் 1ஆம் தேதியே இது அமல்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நேற்று தான் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மேலும் இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் அப்ரிவேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன மாதிரியான அப்ரிவேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான டீட்டெயில் அப்ரிவேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன தகவலாக அதில் சொல்லப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு அதற்கான இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான பேஜ் நம்பருமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதையுமே பார்த்துக்குங்க. அதுக்கு பிறகு இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைலில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இப்போ மின்சாரத்துறையில் எவ்வளோ கடனில் இருக்குது, நம்ம எவ்வளோ கடன் செலுத்த வேண்டியதாக இருக்குது, அதுக்காக நம்ம எவ்வளோ மின்சார கட்டணம் உயர்த்தப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் பேசியிருக்காங்க. எத்தனை டைம் பார்த்தீங்கன்னா அந்த டரிஃப் பிளான்லாம் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் அங்கே சொல்லியிருக்காங்க. 3rd ஆர்டர், 4th ஆர்டர், 5th ஆர்டர், 6th ஆர்டர்னு சொல்லிட்டு எத்தனை டைம் ரிவைஸ் பண்ணியிருக்கு, ஏன் ரிவைஸ் பண்ணியிருக்குன்ற டீட்டெயிலான விஷயம்லாம் அதில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கடன் பற்றியுமே பேசியிருக்காங்க. நம்ம மின்சாரத்துறை எவ்வளோ கடனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசியிருக்காங்க ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டரிஃப் பிளான் பற்றி இங்கே டேபிளில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கேட்டகரி வைஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸிஸ்டிங் அண்ட் நியூ டரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன டரிஃப் பிளானில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ என்ன டரிஃப் பிளான் ரிவைஸ் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில் தான். ஃபஸ்ட்டு கேட்டகரி பாருங்கள் லோ டென்ஷன். அதில் டொமஸ்டிக் ஹேண்ட்லூம் கேட்டகரி. டொமஸ்டிக் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த கரண்ட்டு. ஹேண்ட்லூம்னா நம்ம கைத்தறி தொழிலாளர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான கரண்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள் நமக்கு பை மந்த்லின்ற அந்த பீரியட் தான் நமக்கு பில் பண்ணுறாங்க. இப்போது அந்த ஒரு கிலோவாட்டுக்கும் எவ்வளோ யூனிட் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 400 கிலோவாட்டு. அதுக்கு முந்தைய அந்த கரண்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 4.60. சரிங்களா? 60 பைசே, அதாவது 4 ரூபாய் 60 பைசா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 4 ரூபாய் 80 பைசாவா 20 பைசா அதிகப்படுத்தி 4 ரூபாய் 80 பைசாவா மாற்றிருக்காங்க. அதாவது இது எக்ஸிஸ்டிங் டரிஃப், அதாவது 2023 2024 அந்த ஆண்டில் நடைமுறையில் இருந்த எக்ஸிஸ்டிங் அந்த டரிஃப் பிளானு இப்போ பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு டரிஃப், அதாவது இந்த ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து இந்த வருஷத்துக்கான அப்ரூவ்டு டரிஃப். ஓகேங்களா? இது நடைமுறைக்கு வர வந்துள்ள புது டரிஃப். சரிங்களா? ஜூலை 2024 நடைமுறைக்கு வந்துள்ளது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 401 கிலோவாட்லேருந்து 500 கிலோவாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பாருங்கள் பழைய டரிஃப் 6 ரூபாய் 15 பைசா, இப்போ 6 ரூபாய் 45 பைசா. அப்புறம் 501, அப்புறம் 600லேருந்து அந்த கிலோவாட் யூஸ் பண்ணியிருந்தா 8 ரூபாய் 15 பைசா, இப்போ 8 ரூபாய் 55 பைசா சொல்லியிருக்காங்க. அப்புறம் 601லேருந்து 800 கிலோவாட் ஹவர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா 9 ரூபாய் 20 பைசா. புதுசாக பார்த்தீங்கன்னா 9 ரூபாய் 65 பைசா சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு 800லேருந்து 1000 கிலோவாட் ஹவர் அப்படி இருந்தீங்கன்னா அதுக்கு பழைய டரிஃப் 10 ரூபாய் 20 பைசா. புதுசு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் 70 பைசா சொல்லியிருக்காங்க. 50 பைசா அதிகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 1000 கிலோவாட் ஹவருக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பழைய டரிஃப் பிளான் 11 ரூபாய் 25 பைசா இருந்தது. இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா 11 ரூபாய் 80 பைசாவாக மாற்றிருக்காங்க. சரிங்களா? இதுதான் டொமஸ்டிக் ஹேண்ட்லூம், அதாவது வீட்டு உபயோக அந்த மின்சாரத்துக்கும் இந்த கைத்தறி தொழிலாளர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற மின்சாரத்துக்கும் கொடுத்துருக்குற அந்த பிளானு, டரிஃப் பிளானு. அதாவது பழைசு இது போன நடைமுறையில் இருந்த அந்த டரிஃப் பிளானு இப்போ புதுசாக அமல்படுத்தப்பட்டுள்ள இந்த டரிஃப் பிளான். இது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஹட்ஸின் வில்லேஜ், அதாவது குடிசைக்கு கரண்ட் யூனிட் அப்படி சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா பழைய டரிஃப் பிளானுக்கு
சிங்கிள் ஸ்லாப் தரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பழைய பிளான் பார்த்தீங்கன்னா ₹9.35, சர்வீஸ் வந்து ₹307 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா ₹9.80, சர்வீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ₹322 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எல்டி லோ டென்ஷன் பல்க் சப்ளை ஃபார் ரயில்வே டிஃபென்ஸ் காலைன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு சிங்கிள் ஸ்லாப் சர்வீஸ்னு சொல்லிட்டு இதுக்கு ₹8.15 வந்திருக்கு. அதுக்கப்புறம் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ₹102 அப்படின்னு பழைய இருந்திருக்கு. புதுசு வந்து பார்த்தீங்கன்னா ₹8.55, சர்வீஸ் வந்து ₹107 அப்படின்னு சொல்லிட்டு ₹5 அதிகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் காமன் ஃபெசிலிட்டிஸ் மல்டி டெனன்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிள் ஸ்லாப் டரிஃப்னு சொல்லிட்டு அதுக்கு பழைய ₹8.15, புதுசு வந்து பார்த்தீங்கன்னா ₹8.55 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் லைட்டிங் அண்டு பப்ளிக் வாட்டர் சப்ளை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பழைசு ₹8.15, புதுசு வந்து பார்த்தீங்கன்னா ₹8.55 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அதுக்குமே டரிஃப் பிளான்லாம் இருக்குது. அதுக்கு பாருங்கள், 0லேருந்து 50 கிலோவாட் யூஸ் பண்ணியிருந்தால் ₹8.50, அதுக்கப்புறம் ₹8.15, புதுசு வந்து பார்த்தீங்கன்னா ₹8.55 சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதுக்குமே அந்த கிலோவாட் வைஸ் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இவங்களுக்கு எல்லா கிலோவாட்டும் பார்த்தீங்கன்னா மினிமம் ₹8.15, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ₹8.55 இருக்குது. அது சர்வீஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து வேரி ஆகுது. அதாவது மினிமம் ₹100லேருந்து ₹600 வரைக்கும் வேரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் ப்ரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் தனியார் இருக்குது பார்த்தீங்களா, கல்வி நிலையங்கள், அவங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ஸ் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா பழைய டரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா ₹8.70 வந்திருக்கு. இப்போ புது டரிஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ₹9.10 இருக்குது. அப்போ சர்வீஸ் காஸ்ட்டுமே ஒரு மாதத்துக்கு ₹600 வேரி, அதாவது ₹600 வரைக்கும் வேரி பண்ணியிருக்காங்க. ₹560 ₹600 வரைக்கும், ₹580 வரைக்கும் வேரி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு வந்து ஆக்சுவல் பிளேஸ் ஆஃப் பப்ளிக் ஒர்ஷிப், அதாவது நம்ம கோவில் நிலையம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வழிபாட்டு தலங்கள். சரிங்களா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பழைய டரிஃபில் வந்து ₹5.90 வந்திருக்கு. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ₹6.20, அதாவது 0லேருந்து 120 கிலோவாட்டு. 120 கிலோவாட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹7.15 பழைய டரிஃபு. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ₹7.50 இருக்குது. சர்வீஸ் காஸ்ட்டுமே அவங்க ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுமே சொல்லியிருக்காங்க ₹107 அப்படின்னு சொல்லிட்டு. இது புது டரிஃபில். அப்புறம் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் பவர் லூம்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஐடி சர்வீசஸ், அப்புறம் அக்ரிகல்ச்சர் கவர்மெண்ட் அண்ட் ஃபார்ம்ஸ், சீட் ஃபார்ம்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்லாப் டரிஃப்னு சொல்லிட்டு கேட்டகரி. இது லோட் இன் ஹெச்பி ஹை டென்ஷன் சொல்லிட்டு இதுக்கு பழைய டரிஃப் வந்து பாருங்கள் ₹4.60, அதாவது ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹3630 இருந்துச்சு. இப்போ புது டரிஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ₹4.80, 20 அதிகப்படுத்திருக்காங்க. அதுக்கு ஃபிக்ஸ்டு சார்ஜ் பார்த்தீங்கன்னா ₹3805 மாற்றிருக்காங்க, ₹200 அதிகப்படுத்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மற்ற கேட்டகரி பாருங்கள், ஜென்ரல் பர்பஸ் கேட்டகரி, அதுக்கப்புறம் டெம்பரரி சப்ளை அண்ட் லேவிஸ் இலுமினேஷன்ஸ் கேட்டகரி, இவி சார்ஜிங் சொல்யூஷன் ஸ்டேஷன்ஸு, நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், ₹6.90 பழைய டரிஃப், இப்போ ₹7.25 இருக்குது. அப்புறம் கவர்மெண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட், ஹாஸ்பிட்டல், ரயில்வே ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க டரிஃப் பிளானு. அப்புறம் கமர்ஷியல்ஸ் கேட்டகரிஸ், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ், இவி சார்ஜிங் ஸ்டேஷன் சொல்லிட்டு இத்தனை கேட்டகரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து டரிஃப் பிளானு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டரிஃப் பிளானோட அந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிடிஎஃப் ஃபைல வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லோ பவர் டென்ஷன், ஹை பவர் டென்ஷன் சப்ளைக்கான டரிஃப் பிளான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பாலிசிஸ் எல்லாமே கிளியராக அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து டாப் டு பாட்டம் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷனோட முக்கியமான விவரங்கள். இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்களுமே டவுன்லோட் பண்ணி இந்த டரிஃப் பிளானை பற்றி கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறீங்க, ஏதாவது வீட்டுக்கு கூட தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. எல்லா கேட்டகரியுமே A to Z கொடுத்துருக்காங்க, நீங்களே ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த தகவல் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.